ஒருத்தருக்கு ஓட்டு போடணும்னு ஓட்டர் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு மிரட்டினாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வேற யாருக்கும் போட மாட்டான். காதலிக்கிறவங்களும் அப்படித்தான். நேத்திய விட இன்னைக்கு உன் அழகு அதிகமாகிருக்கே தவிர குறையலடி. கலர்ஃபுல்லா இருக்கு. பணத்தை கை நிறைய அள்ளி கொடுத்து முகத்தை நல்லா பொலிவா வச்சுக்கணும். இப்ப பார், நீ சந்தோஷமா சிகரெட் அடிக்கிறப்ப மூஞ்சி எவ்வளவு தெளிவா இருக்கு. இதோட பவர் அப்படிப்பட்டது மாமா. காலையில எழுந்த உடனே ஒரு தம்மு, டீ குடிக்கும் போது ஒரு தம்மு, சாப்பிடும் போது அடிக்கிற ஒரு தம்மு இருக்கே, அதோட கிக்கே வேற. சிகரெட் பிடிக்கிறவன் முதல்ல கத்துக்க வேண்டிய விஷயம் வத்து பெட்டியை ஒளிச்சு வைக்கிறது. நீ சிகரெட்டை விடுற வரைக்கும் நான் முத்தம் கொடுக்க முடியாது. சரி விட்டுடுறேன். நிஜமாவே விட்டுடுறியா? முத்தம் கொடுக்கறத விட்டுடுறேன். அவனுக்கு இருக்கிற சிகரெட் பழக்கத்துக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா சினிமாவுல முதல்ல விளம்பரம் போடுவானுங்கல்ல, 2 வலையில வித்துட்டேன் 4 ஏக்கரா வித்துட்டேன்னு, அந்த மாதிரி ஆயிடுவான் வாழ்க்கை. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு. சிகரெட் பிடிக்கிற என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட வச்சுக்கிறது எல்லாத்துக்கும் கேடு. நல்லவனாவும் நேர்மையானவனாவும் இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது. அந்த மாதிரி ஆளுங்களை புடிச்சுக்கிட்டு நம்மள மாதிரி ஆளுங்க முன்னேற. என்ன விளையாட்டா இருக்கா? சீட்டை பத்தி பேசுறப்ப அத பத்தி மட்டும் பேசு. உன் பையனையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ எம்பி சீட்டை வாங்கி பொதுமக்களுக்கு நல்லது பண்ண போறியா? உன் பேச்ச உன் புள்ளையே கேட்க மாட்டேங்கிறான், அப்புறம் நாங்கெல்லாம் கேட்கணுமா? இதே வார்த்தையை நித்யா கிட்டயும் சொல்லுங்க. என்ன லவ் பண்றத விட்டுற சொல்லி. என்னடா எங்க அப்பா வந்து நித்யாவை லவ் பண்றியான்னு கேட்டா உங்க பொண்ணை லவ் பண்றத மாத்திக்கோன்னு சொல்லுன்னு சொன்னியா? பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. இது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா? உண்மையாவே என் மேல காதல் இருந்தா இப்படி எல்லாரும் முன்னாடியும் பேச மாட்டேன். அது அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்க இஷ்டம். ஆனா பப்ளிக்னு வரும்போது யாரு என்ன வேணாலும் பேசுவாங்க.